ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்பேம் கமெண்ட் அப்படின்னா என்ன, எதெல்லாம் ஸ்பேம் கமெண்ட் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க அல்லது ஆல்ரெடி பெரிய யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு தவறை நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் ஒரு மானிட்டைஸ் ஆகாத யூடியூபராக இருந்தாலும் உங்கள் சேனல் இந்த ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலே டெலீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது என்ன மிஸ்டேக், என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்பேம் கமெண்ட்டில் வரும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம ஒய்டி டிப்ஸ் தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஸ்பேம் கமெண்ட் அப்படிங்கிறது 2-3 வகை இருக்குது. ஒன்று ஒரு பெரிய யூடியூப் சேனலுக்குள்ளே போய் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் சேனல் லிங்க் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்பேம் கமெண்ட். முக்கியமாக இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் சீக்கிரம் டெலீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஷயத்த தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சூப்பர், தேங்க்ஸ், குட் இன்ஃபர்மேஷன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் போட்டிங்கனாலும் ஸ்பேம் கமெண்ட்டில் வரும். அது எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்பேம் கமெண்ட்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சேனலுக்கு தொடர்ந்து அவங்க எந்த வீடியோ போட்டாலும் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு போடுறது, அல்லது ஒரு டெத்து வீடியோ போட்டிருப்பாங்க அதுக்கு கன்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் போடுவாங்க. தொடர்ந்து அவங்க எல்லா வீடியோ, ஒரு கிரியேட்டர் எந்த வீடியோ போட்டாலும் அதுக்கு இந்த ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரே விஷயத்த நம்ம போட்டுக்கிட்டே இருந்தாலும் யூடியூப் ஒரு ரோபோட் தானே, இது டிடெக்ட் பண்ணி உங்கள் சேனல் ஸ்பேம் கமெண்ட் போடுது அப்படின்னு சொல்லி டெலீட் பண்ணிடும். உங்கள் சேனல்லே கூட டெலீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ஆடியன்ஸ் உங்ககிட்ட ஒரு கமெண்ட்டில் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரிப்பீட்டேட்டிவாக ஒரே மாதிரி தேங்க்ஸு, ஓகே, கண்டினியூ, ஓகே, சூப்பர், இந்த மாதிரி நீங்களும் ஒரே மாதிரியான கமெண்ட் போட்டுட்டு இருந்தாலும் உங்களுக்கும் உங்கள் சேனலுக்கு பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கிரியேட்டர் இந்த மாதிரி பண்ணாலும் சரி, அல்லது ஒரு ஆடியன்ஸ் இந்த மாதிரி கமெண்ட் போட்டாலும் சரி, 2 பேர்த்துக்குமே ரொம்ப பெரிய ஆபத்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கமெண்ட் போடுறத விட்டு யூனிக்கான கமெண்ட்ஸ் போடுங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பெய்டு தம்ப்நெயில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உங்களுக்கு பெய்டு தம்ப்நெயில் சர்வீஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் ஒரு மெயில் ஐடி தரேன், அந்த மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன டீட்டெயிலுங்கிறத அங்கே சொல்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.